முனைவர் ஆர்கே, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்றைய ஆளுநர் உரை எப்படி இருந்தது? இல்ல, எனக்கு அதை விட முக்கியமா ஆர்லேக்கர் ஓடி போல, அதான் எனக்கு ஹைலைட்டா நான் பாக்குறேன். அதாவது போன முறை நீங்க அதே கவர்னர் அட்ரஸ் எடுத்து பாருங்க, அதாவது திமுகவினுடைய ஆளுநர் உரை எடுத்து பாருங்க. அதுல ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிரான பல விஷயங்கள் இருந்தது. அந்த ஏறத்தாழ அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒன்றிய அரசுக்கு எதிரான பல விஷயங்கள் இந்த இதுலயும் இருக்கிறது. பணம் கொடுக்கல, அதே மாதிரி இந்த மாதிரி கொள்கை மும்மொழி பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுலயும் இருக்கிறது. அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட விஷயங்கள், அதாவது அர்லேக்கருக்கு பிரச்சனை பண்ண வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு விஷயங்கள் தாராளமாக இருக்குது, இந்த ஆளுநர் உரையிலும் இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர் செவி சாய்க்காமல் ஆர் என் ரவியை போல ஒரு ஈகோ பிடித்த ஒரு மனிதராக இல்லாமல் அவர் அவருடைய கடமையை ஆற்றி சென்றிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு கவர்னர் ஒழுங்காக தன்னுடைய கடமையை செய்தார். அவரை வாழ்த்த வேண்டிய ஒரு இடத்தில் நாம் நின்றுருக்கோம். எவ்வளவு பெரிய அவலன்னு பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு கவர்னருடைய அந்த அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு அவர் பெங்கால்ல போனாலும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப தமிழ்நாட்டில் இருந்து அளவுக்கு ஆர் என் ரவி என்ன செய்து கொண்டிருந்தாருக்கு ஒரு சான்றாக, இல்லை என்றால் ஒரு அரசாங்கம் தானே, என்னதான் இருந்தாலும் நம்ம பெரிதாக இவர்கள் பிஜேபி எதிர்க்கவில்லை. நான் கூட இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கேன். இப்போ டீசல் பெட்ரோல் பிரைஸ் நீங்க குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க வேண்டியது யாரு? மாநில அரசாங்கம் தான். அது இன்னும் செய்யவில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்படி இருந்தால் கூட மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக சில விஷயங்கள் இந்த குறிப்பில் இருக்கிறது. அதையும் படித்துவிட்டு ஆளுநர் இன்றைக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள். அதை தாண்டி நிச்சயமாக பல விஷயங்கள் அவர் சொல்ற எக்கனாமிக் அசஸ்மெண்ட்ல பல விஷயங்கள் சொல்றாங்க. அது நீங்க குறிப்பிட்ட மாதிரி வெள்ளை அறிக்கையில் இருந்து வருகின்ற விஷயமா தான் இருக்கிறது. அந்த வெள்ளை அறிக்கையை பத்தி நான் பல விஷயங்கள் பேசியிருக்கேன். பட் அது பின்னால பேசலாம். டெபினட்டாக இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வது எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கிறது. ஏனென்றால் அப்ப அதனுடைய நீட்சியாக அடுத்த நடக்கும் மிக பெரிதான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ், அதுல என்ன செய்ய போறாங்கன்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. கேரளாவில் இன்னைக்கு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் அங்க இருக்கின்ற லெப்ட் அரசாங்கம் அதுக்கு கையெழுத்து போட்டுருச்சு. முன்னாடி இருந்த அரசாங்கம் கையெழுத்து போட்டுருச்சு. இப்ப இந்த அரசாங்கம் அது எப்படி அந்த கையெழுத்து இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பிரச்சனை நமக்கு கிடையாது. என்றால் அங்க திமுக அரசாங்கம் இருந்தனால அப்பவே அவங்க வேண்டாம்னு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் கணக்கெடுப்பு நிச்சயமாக நல்ல முடிவு தான். சென்சஸுக்கு பிறகுதான் நடத்த முடியும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது கரெக்டாக செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி முதல் முறையாக ஒரு கூட்டாட்சி கோலிஷன் கவர்மெண்ட் வந்திருக்கிறது. அப்ப அதனுடைய அந்த அதை பற்றியும் பல விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்புறம் மத்திய அரசாங்கம் கூட இருக்கின்ற அந்த ரிசோர்ஸ் டிஸ்பியூட்ஸ் என்னெல்லாம் நீங்க என்ன கொடுக்க வேண்டும், என்ன நாம, இதுதான் என்னை பொறுத்தவரை இந்த 4 விஷயங்கள் அவர்கள் கரெக்டாக கோடிட்டு காமிச்சிருக்கிறார்கள். என்னுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல மாபெரும் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் ஒரு ஆனஸ்டி வேண்டி இருந்தது. அது கிடையாது. நான் குறிப்பா 2 எக்ஸாம்பிள் கொடுத்து முடிச்சிடறேன். இப்ப எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டுல ஏறத்தாழ 2.5 லட்சம் கோடி இன்னைக்கு கடனில் நிற்கிறது. அப்ப அந்த கடனை என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து 11% இருந்துன்னு நினைக்கிறேன். இப்போ ஏறத்தாழ 8%, 9% அந்த அளவுக்கு நியர்லி ஒரு 90,000 crore அந்த அளவுக்கு கொண்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப அதுல இப்ப இவ்வளவு இந்த அளவுக்கு கடன் சுமை வர வேண்டும் என்றால் இது ஒரு ஆட்சியினுடைய குறை கிடையாது. இது நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவாக, அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆனஸ்டி இந்த ஆட்சிக்கு இல்லை என்றதான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இப்ப சிபிஎம் கேட்டிருக்கிறது, இருக்கின்ற அரசு வேலைகள் எல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டும். பல இடங்கள்ல டெம்பரரியா ஸ்டாஃப் வச்சிருக்காங்க, அவர்கள் எல்லாம் நீங்க நிரந்தரப்படுத்த வேண்டும். லட்சக்கணக்கான வேகன்சிஸ் இருக்கு என்று கூறியிருக்கிறார்கள். நமக்கு தெரிகின்ற விஷயம், மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம், இன்னைக்கு சேலரி பில் 90,000 crores. அதே மாதிரி பென்ஷன் பில் பார்க்கறது ஏறத்தாழ 60,000 கோடி. இது ஒரு 1.5 லட்சம் கோடி வருகிறது. அப்ப இந்த ஒரு 1.5 லட்சம் கோடியும் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வருகின்ற லாஸ், அது ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி வரும்போது இந்த அரசாங்கத்துக்கு வேற ஒரு விதத்திலையும் ஒன்லியும் பிரீத்திங் ஸ்பேஸ் கூட கிடையாத ஒரு நிலைமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த முக்கியமான விஷயங்களை அரசியல் ஒயிட் பேப்பர் அரசியலுங்க, அது பரவாயில்லைங்க, அது என்னமோ செஞ்சுட்டு போட்டு ஒரு ஆளுநர் உரையில இந்த விஷயங்கள் வந்திருக்கலாம். தமிழகத்தினுடைய இல்லை என்றால் ஒரு மாநிலத்தினுடைய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் பத்தி பேசியிருக்கலாம். அது பேசவில்லை. இது ஏன்னா இது கான்டெக்ட் தான். அதாவது ஜிஎஸ்டி என்பது மத்திய அரசாங்கம் கொடுத்தாதான் உங்களுக்கு காசு வரும் இருக்கிறது. பல விஷயங்கள் இப்ப ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தாதான் உங்களுக்கு வரும் என்ற ஒரு நிலை இருக்கும்போது நீங்க ரொம்ப ஒரு வெளிப்படை தன்மையோட ஒரு ஸ்ட்ரக்சர், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் என்னென்ன பெரிதாக இருக்குன்னு நீங்க தாராளமாக பேசியிருக்கலாம். அதை பேசவில்லை. நிச்சயமாக வருந்தத்தக்க விஷயமாகத்தான் பார்க்கிறேன். என்றால் எல்லாரும் படித்தவர்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னை பொறுத்தவரை சித்திக்கானாலும் சரி, இல்ல
சாய் ஆனாலும் சரி, சீஃப் செக்ரட்டரி ஆனாலும் சரி, இவர்கள் ரொம்ப நன்றாக விஷயம் தெரிஞ்ச நபர்கள். அவர்கள் வந்து டெஃபினட்டாக அட்வைஸ் பண்ணிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி மறுபடியும் ஒரு அரசியல் டாக்குமெண்டாக இது மாறிடுச்சு. அதான் கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. இவருக்கு அதனுடைய பிரச்சனை கிடையாது. நேத்து நீங்க சொல்லிட்டீங்க, ஒயிட் பேப்பர் நீங்க சொல்லிட்டீங்க, அரசியல் எல்லாம் அங்க நீங்க சொல்லிட்டீங்க. இங்க நீங்க ஆட்சியில இருக்கின்ற அவலங்கள் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது என்று நீங்க ஒரு கோடிட்டு காட்டியிருக்கலாம். அது காட்டவில்லை. சரி, ஆளுநர் உரையின் போதாமை, அதனுடைய நல்ல விஷயங்களை சுட்டி காட்டிட்டீங்க. அதை தாண்டி இப்போ இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பிரச்சனையும் ஒரு சிக்கலாக ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த தேசிய கீதத்தை முதல்ல ஆளுநரின் விருப்பப்படி பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி RN ரவி முன்னாடி ஆளுநராக இருந்தவர் கோச்சிக்கிட்டு வெளியே போனாரோ, இப்போ அது அங்கே நடந்துருச்சு. இப்போ வெளியே வந்து ஆளுநர் ஆர்லேக்கர் வந்து ஒரு புதிய விஷயம் உதயமான ஒரு நாள் அப்படின்னு சொல்றாரு. தேசிய கீதம் முதல்லையும் இறுதியிலையும் பாடப்பட்டது வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதை உரிமையை விட்டு கொடுத்த விஷயமா நம்ம பார்க்கணுமா, இல்ல தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது ஒரு சரியான பொருத்தமான நிகழ்வு அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, நிச்சயமா கிடையாது. அதாவது அது தவறு. ஏனென்றால் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் தான் இது. இது வந்து ஒரு அரசாணை என்பது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையினுடைய அதிகார வரம்பை மீறியது கிடையாது. யாருடைய அரசாணையானாலும் சரி. ஒன்னும் நீங்க பாராளுமன்றத்தில் வந்து அந்த ஒரு பில்லா கொண்டு வந்து அதை வந்து நிறைவேற்றிருக்கணும். அதாவது ஓவர் ரைட்ஸ் எல்லா அசம்பிளிஸும் செய்ய வேண்டும். நீங்க அப்படி சொல்லியே, இது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் தான். அதாவது நீங்க வந்து தேசிய கீதம் இணைக்க வேண்டும் என்றும் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று சொல்வது வந்து ஒரு அரசாணை தான். அப்ப அந்த அரசாணைக்கு நீங்க வந்து கொடுக்கின்ற அந்த மரியாதை வந்து அசம்பிளியில கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அசம்பிளியினுடைய பவர் வந்து ஓவர் ரைட்ஸ், எந்த ஜியோனாலும் அது வந்து ஓவர் ரைட் பண்ணும். அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது நிச்சயமாக என்னுடைய கருத்தாகத்தான் இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆனா நம்ம எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து புஷ்பேக் பண்ண வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டுக்கு, தமிழ் பண்பாடுக்கு, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு களங்கம் வறுமையா என்றால் நிச்சயமாக அதை வந்து நம்ம எதிர்க்க வேண்டும். 2 முறை தேசிய கீதம் பாடுறாங்க என்றதுக்காக நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு ஒரு லீகல் பாயிண்ட். லீகல் பாயிண்ட் என்னவென்றால் நிச்சயமாக ஒரு சட்டசபையினுடைய அதிகாரம்தான் ஒரு ஜியோவோட கவர்மெண்ட் ஆர்டரோட மேலோங்கி நிற்கும் என்பது சட்ட வல்லுநர்களால், இல்லை என்றால் அதை தாண்டி இருக்கின்ற யாரானாலும் சரி அதை வந்து மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு அந்த ஒரு இடத்துல வந்து போயிருக்கலாம். அது செய்யாத தாவேக்கா இவர்களுடைய ஒருவேளை அறியாமையினால், இல்லை என்றால் அவர் வந்து ஓவர்லுக் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய தவறாக நான் காணவில்லை. நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாக பாட வேண்டும். அது பாடிவிட்டால் நீங்க வேற என்ன வேணாலும் அது பிறகு பாடிக்கிங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. சரி.